அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ரமதான் வந்துவிட்டது. அந்த ரமதானை எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமுள்ள ரமதானாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். ரமதானை வழியனுப்பும் பொழுது நாங்கள் ஆத்மீகத்திலும் ஆரோக்கியமான வாழ்விலும் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அந்த ரமதானை வழியனுப்பி வைப்பதற்கும் அல்லாஹ் துணை புரிவானாக. ரமதானை திட்டமிட்டு விட்டோமா? இந்த ரமதானில் நான் எப்படி வாழப்போகின்றேன்? என்னுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி அமையப் போகிறது? சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய என்னுடைய தொடர்பாடலை எப்படி கட்டுப்படுத்தப் போகின்றேன்? என்னுடைய இராக்காலங்கள், என்னுடைய பகல் காலங்கள், என்னுடைய குர்ஆனுடைய திலாவத்து, என்னுடைய தொழுகைகள், என்னுடைய வியாபார கொடுக்கல் வாங்கல் வாழ்க்கை, இப்படியாக என்னுடைய வாழ்க்கையை நான் திட்டமிட்டு விட்டேனா? வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவதற்கு முன்னால் அந்த விருந்தாளியினுடைய தரத்தை வைத்து அந்த விருந்தாளிக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். எங்களுடைய வீட்டுக்கு ஒரு முக்கியமான, கௌரவமான, ஒரு கண்ணியமான ஒரு விருந்தாளி எங்களுடைய வீட்டை வந்து சேருவார், இத்தனாம் திகதி வருவார் என்று எங்களுக்கு தெரியும் என்றிருந்தால் நாங்கள் அவரை வரவேற்பதற்காக வேண்டி அவருடைய தரத்துக்கு ஏற்ப நாங்கள் முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது போன்று ரமதானை வரவேற்பதற்கு நாங்கள் ஏற்பாடுகள் செய்து விட்டோமா, திட்டமிட்டு விட்டோமா என்பதுதான் நாங்களும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் எத்தனையோ ரமதான்களை சந்தித்து விட்டோம், ஆனால் மாற்றங்களை காணவில்லை. ரமதான் வந்தது, நோன்புகளை பிடித்தோம், தராவீஹ் தொழுதோம், நல்லவைகளை செய்தோம், அல்ஹம்துலில்லாஹ், பொருந்திக் கொள்வானாக. ஆனால் லஅல்லக்கும் தத்தகூன், அந்த நோம்பினூடாக நீங்கள் இறைபக்தர்களாக மாறிவிட வேண்டும் என்று குர்ஆன் சுட்டிக்காட்டி இருக்கிறது. குர்ஆன் சொன்னது பொய்யாக முடியாது. குர்ஆன் சொன்னது ஒரு நாளும் அது பொய்யாக இருக்க முடியாது. அப்படியாக இருந்தால் எங்கே குறை இருக்கிறது? நோன்பு பிடித்தவர்களிடத்தில் தான் குறை இருக்கிறது. அப்படிப்பட்ட ரமதானாக இந்த ரமதானை ஆக்கிவிடாமல், இந்த ரமதான் என்னையும் உங்களையும் ஒரு இறைபக்தனாக மாற்றிய ரமதானாக இந்த ரமதானை ஆக்க வேண்டும் என்றால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? திட்டமிட்டுக் கொள்வோம். ரமதானை சந்திப்பதற்கு முன்னால் சென்ற வருடம் கலாவான ரமதான் நோன்புகள் இருக்கவென்றிருந்தால் அந்த நோன்புகளை பிடித்து முடித்து விடுவோம். பெண்கள் குறிப்பாக இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மாதவிடாய் காலங்களில் கலாவான ரமதானாக இருக்கலாம், பிரசவத்தினூடாக கலாவான ரமதானாக இருக்கலாம், நோன்புகளாக இருக்கலாம், குழந்தைகளுக்கு பாலூட்டுவதின் காரணமாக சரியாக நோன்புகளை பிடித்துக் கொள்ள முடியாதின் காரணமாக நோன்புகள் விடுபட்டிருக்கலாம், பிரயாணத்தில் இருந்ததின் காரணமாக நோன்புகள் விடுபட்டிருக்கலாம், நோய்வாய்ப்பட்டிருந்ததின் காரணமாக நோன்புகள் எங்களை விட்டும் எங்களுக்கு தப்பி இருக்கலாம். இவைகளையெல்லாம் நாங்கள் கதா செய்து கொள்ள வேண்டும். அதற்கான சட்டதிட்டங்களை, உலமாக்களை அணுகி நாடி என்ன செய்ய வேண்டும், எப்படி பிடிக்க வேண்டும், இந்த வருடத்துக்குள்ளே இவைகளை பிடித்துக் கொள்ள முடியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்ணியமான சங்கையான உலமாக்களை நாடி அணுகி அவர்களினூடாக மார்க்க சட்டதிட்டங்களை விளங்கி செயல்படுத்துவதற்கு முனையுங்கள். குர்ஆனுடைய ரமதானாக இந்த ரமதானை மாற்றுவோம். குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி மட்டுமல்ல, பள்ளி வாயில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கு சொல்லுகின்றேன், உலமாக்களுக்கு சொல்லுகின்றேன், என்னையும் உங்களையும் நெறிப்படுத்துவதற்காக வேண்டி இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆன். குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனித சமூகத்தை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி இறக்கி வைக்கப்பட்டது குர்ஆன். குர்ஆனினூடாகத்தான் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டல்கள், நேர்வழி கிடைக்கும் என்பது நிச்சயம். எனவே குர்ஆன் சொல்லக்கூடிய விடயங்களை, குர்ஆன் சொல்லக்கூடிய புத்திமதிகளை, குர்ஆனுடைய சம்பவங்களை, குர்ஆனுடைய படிப்பினைகளை, குர்ஆன் போதிக்கக்கூடிய போதனைகளை, குர்ஆனுடைய கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி எடுத்து நடக்கலாம்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் சில சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், சிஃபி லனா ஹயாத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா ஆயிஷாவே, எங்களுக்கு நீங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லித்தாருங்களேன் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அமா கராத்துமுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதி பார்க்கவில்லையா? ஃபகான ஹுலுகுஹு அல் குர்ஆன், அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாகத்தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தவைகள் அனைத்தும் குர்ஆனில் இருக்கிறது. எனவே கண்ணியமான உலமாக்களே, சங்கையான உலமாக்களே, குர்ஆனை மையமாக வைத்து, குர்ஆனை ஒரு படிப்பினையா புத்தகமாக வைத்து மக்களுக்கு முன்னால் அவைகளை உடைய கருத்துக்களை, அது போதிக்கக்கூடிய போதனைகளை, பண்பாட்டை, அஹ்லாக்கை, பண்புகளை மக்களுக்கு மத்தியில் சமூகமயப்படுத்துவது என்னுடைய உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை இதைவிடவும் கடந்த காலங்களை விடவும் செவ்வனே அழகாக மக்களுக்கு முன்னால் சொல்லுவதற்கும் செய்து காட்டுவதற்கும் வாழ்ந்து காட்டுவதற்கும் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, ரமலானை சந்திப்பதற்கு முன்னாலேயே ரமலானுக்காக வேண்டி திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். 150 வக்து தொழுகைகள் இருக்கிறது. அந்த 150 வக்து தொழுகையையும் அவ்வல் ஜமாத்தில் முன் சஃபில் இருந்து தொழ வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு குர்ஆன் ஓதி முடிக்க வேண்டும். குறைந்தபட்சம் காலை மாலையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். குறைந்தபட்சம் தன்னுடைய பாவங்களுக்காக வேண்டி காலையிலும் மாலையிலும் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். சமூக ஊடகங்களுக்கு கொடுக்கக்கூடிய, சமூக ஊடகத்துடன் இருக்கக்கூடிய தொடர்பாடலை இல்லாமலாக்கிக் கொள்ள வேண்டும். குறைத்துக் கொள்ள வேண்டுமல்ல, இல்லாமலாக்கிக் கொள்வோம். அது வேண்டாம். என்னை சமூகத்துடன் நெருக்கிவிட்டதே, கிட்ட இருக்கக்கூடிய குடும்பத்தை விட்டும் என்னுடைய சமூக வலைத்தளங்கள் என்னை தூரமாக்கிவிட்டது. தொலையில் இருக்கக்கூடியவர்களை தொலைபேசிகள் கிட்டவாக்கிவிட்டது. கிட்ட இருக்கக்கூடியவர்களை கையடக்க தொலைபேசிகள் தூரமாக்கிவிட்டது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலானை அப்படிப்பட்ட ரமலானாக மாற்றிக்கொள்ள இறைவன் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து சேர வேண்டும் என்றிருந்தால் திட்டமிட்டு கொண்டால் மட்டும் அது சாத்தியமாகும். அந்த திட்டமிட்டு வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.